வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிள் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். இதோட பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் வந்து ஸ்லீவ் போர்ஷனில் வந்து 2 அன்னப்பறவை வர்ற மாதிரிக்கு ரொம்ப கிராண்டாகவே இருக்கும். நான் வந்து ஸ்லீவ் போர்ஷன் மட்டும் போடுறதுனால நிறைய பேர் கேட்குறாங்க, பேக் போர்ஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பேக் போர்ஷனையும் சரி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க சிம்பிளாக தான் கேட்குறாங்க. பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கட்டும், நம்ம ஸ்லீவ் லைனில் என்ன கொடுக்குறோமோ அதுவே அப்படியே கொடுத்துருங்க, ஆனால் வந்து ஸ்லீவ் மட்டும் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதில் செயின் ஸ்டிச் போட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசி ஒரு லைன் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம பீட் லைன் வந்து கிராஸாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜர்தோசி, மறுபடியும் ஜரி த்ரெட்டு, இதை தான் இதில் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாகவே 2 லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி வைக்கலாம். எப்படி வைக்கலான்றதை பாருங்கள். நான் வந்து இந்த கிளாத்தோட கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் இது. வந்து நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் உள்ளே, அதாவது நம்ம ஆனால் கண்ணை மூடிட்டு இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடணும். எப்பயும் போல் திருப்பி மறுபடியும் பக்கத்துலேயே செயின் ஸ்டிச்சுக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ரொம்ப லாங்காக இழுக்காதீங்க. அப்படி இழுத்திங்கனாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற த்ரெட் வந்து கொஞ்சம் விலகுச்சுனாலும் உங்களுக்கு வந்து கலண்டு வந்துடும். மறுபடியும் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப பக்கத்தில் போடுங்க ஜர்தோசி அட்டாச் பண்ணும்போது. இப்போ நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போட்டால் எப்படி பக்கத்தில் போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நான் ரொம்ப பக்கத்தில் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கட்டு வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி வைக்கலான்னு பாருங்கள். சீக்கிரமாக போடணுங்கிறதுக்காக ரொம்ப பெருசாக இழுக்காதீங்க. த்ரெட்டு வந்து விலகி வந்துடும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். ஸோ பக்கத்துலேயே செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே போடுங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பீடை வந்து கிராஸாக நம்ம உள்ளே வந்து எந்த பைப்பிங் த்ரெட்டும் கொடுக்காம அப்படியே வைக்க போகிறோம். சும்மா நம்ம கிராஸாக மட்டும் கொடுத்தாவே போதும், நீட்டாக வந்துடும் நம்மளுக்கு.
3 பீட்ஸாக க்ராஸாக வச்சுட்டு வந்தீங்கன்னாவே அந்த லைன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது தான். நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வச்சு முடிச்சுட்டு ஆஃப்டர் காட்டுறேன். பீட் லைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசி லைன் வச்சிட்ருக்கோம். இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ரொம்ப பக்கத்தில் போடுங்க ஸ்டிச்சஸ்ஸு. ஜஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் மட்டும் பண்ணி எப்பயும் நம்ம சேஞ்சஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரிக்கு ரொம்ப பக்கத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஜர்தோசி விட்டு விலகாமல் வரும். இல்லைன்னா நூல் வந்து இடையிலேயே, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஜர்தோசி வைக்கிறோம் அப்படின்னா இடையிலேயே நூல் கீழே போயிடுச்சு அப்படின்னா, ஊசி வெட்டி கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கிறது மறுபடியும் கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் நூலை இழுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் வந்து ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் நான். நெக்லைனுக்கு செட் பண்ண மாதிரியே ஜர்தோசி கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரியில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டாட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒயிட் கலரில், அது எல்லாத்துக்குமே வந்து 0 சைஸ் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி அப்படியே கண்டினியூவாக ஜரி த்ரெட்டால் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துக்கலாம். ஒரு 2 லைன் கொடுத்துக்கலாம். 2 லைன் கொடுத்தோன்னா தான் கொஞ்சம் நல்லா தெரியும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஒரு லைன் மட்டும் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து லாக் போட்டு எடுத்துக்கலாம். முடிஞ்சு. சேம் இதே தான் வந்து நம்ம ப்ளவுஸ் பேக் நெக் ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலர் டாட் வச்சு ரேண்டமாக தான் வைக்க போகிறோம். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் அதுக்கு கிடையாது. ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண போகிற ஏரியாவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கண்டினியூஸாக நம்ம வந்து பீடு வச்சுட்டு ஒரு நாட்டெல்லாம் போட வேண்டியதில்லை, அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கலாம். சேம் புட்டாஸை வந்து நான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாகவே அந்த 0 சைஸு பீட் வச்சுட்டு அவுட்லைன் கொடுத்தாச்சு ஜரி த்ரெட்டில். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடுச்சு. இது வந்துட்டு ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வர்ற மாதிரி தான் இருக்கும். அந்த புட்டாஸ் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாக வர்ற மாதிரி இருக்கும். இதே தான் வந்து இதே நெக் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்லேயும் வரும், அதே மாதிரி ஸ்லீவ் அவுட்லைன்லேயும் வரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவில் வந்துட்டு 2 அன்னப்பறவை வர்ற மாதிரிக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த ஸ்லீவோட வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அந்த பீடு வச்சோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரே ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஜரி த்ரெட்டில் கண்டிப்பாக அது வந்து எடுப்பாக தெரியாது. ஸோ நம்ம அந்த 2 தடவையாவது நம்ம செயின் ஸ்டிச் போடணும். அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் 2 தடவையாவது கண்டிப்பாக போடணும். அப்போ தான் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஓவரால் டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீடு வச்சுட்டு அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீடு மட்டும் இல்லை, இந்த பீடுக்கு பதிலாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். நம்ம ஆப்போசிட் கலரில், அதாவது சாரியோட கலரில் வந்துட்டு நம்ம த்ரெட்டை வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.